தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ சாதத்தால் அன்னாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் வழங்கிய 1000 கிலோ அரிசியை கொண்டு செய்யப்பட்ட சாதம் பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டது. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய், பூசணிக்காய் உள்ளிட்ட 500 கிலோ காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், மலர்களால் அலங்காரம் செய்து நடை திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு தங்க தேரோட்டம் நடைபெற்றது. வீதி உலாவுக்கு பின் தங்கத்தேரில் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் எழுந்தருளினார். பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என கூறியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கிரிவலம் சென்றனர். அண்ணாமலையார் கோவிலுக்கு தமிழக பக்தர்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் கிரிவல பாதையில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் மற்றும் நெய் தீபம் ஏற்ற தடை விதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் ஏற்றிய தீபத்தால் ஏற்பட்ட வெப்பத்தை தணிக்க தண்ணீரை பீய்ச்சி குளிர்வித்தனர். டைடல் பார்க் அமைப்பதால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பாதிப்பிற்கு உள்ளாகும் என எதிர்க்கட்சிகள் உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அன்பில் மகேஷ் அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக நாகையை மாற்றும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடிதத்தை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சங்கம் தான். என்ன சொல்லி கொடுத்தாங்க, எங்களோட பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணாங்க, இன்றைக்கி படிச்சுட்டு எல்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, இன்றைக்கி சம்பாதிச்சு செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வேலை வெளியூரில் போய் என் பிள்ளை வேலை செய்யறதுக்காக என் உள்ளூரிலே வேலை செய்வதற்கு இது போன்ற தொழில்நுட்பங்களை இது போன்ற டைடல் பார்க் கொண்டு வரணும்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சங்கம் தான். நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விவசாய சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து கொடுத்தா அந்த லெட்டரை கொடுங்க, துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் நாங்கள் தொடங்குகிறோம். பௌர்ணமி என்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஏழுமலையானை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு கோவில் மாட வீதிகளில் வலம் சென்றனர். மாட வீதிகளில் காத்திருந்த பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். சென்னை ராயப்பேட்டையில் டாக்டர் ஹமீது உசைன் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆட்களை திரட்டி வந்ததாக கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஹமீது உசைன் உட்பட 6 பேர் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா கல்லூரியில் ஃப்ரூட் மிக்ஸ் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. சுமார் 10 கிலோ எடை கொண்ட முந்திரி, பாதாம், பிஸ்தா மற்றும் உலர் விதைகளில் ஒயினை கலந்து இந்த ஃப்ரூட் மிக்சிங்கை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தயார் செய்தனர். ஆடையை வைத்து பழங்குடி இனத்தவர்களை கேவலமாக பார்க்கும் பார்வை வெட்கக்கேடானது எனவும் அவர்கள் மீதான மக்களின் பார்வை மாற வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பழங்குடியினர் பெருமை தினம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஆளுநர் இதனை கூறினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், அழகுமுத்து மாரியம்மன் கோவில்களின் தெப்பத்தேர் உற்சவம் நடைபெற்றது. மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் 3 கோயில்களின் மாரியம்மன்களும் எழுந்தருள மகா தீபாராதனை நடத்தப்பட்டு தேர் 3 முறை வலம் வந்தது.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பணிகள் அதிமுக ஆட்சியில் 90% முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை திமுக அரசு முடிக்காமல் முடக்கி வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய KE செங்கோட்டையன், வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும் எனவும் அதை உருவாக்குகின்ற நிலை மக்கள் கையில் உள்ளதாகவும் கூறினார். பௌர்ணமியன்று தஞ்சை பெரிய கோவிலின் தென் கைலாய பாதையில் பக்தர்கள் வலம் வந்து பெருவுடையாரை வழிபாடு செய்தனர். அப்போது சிவாச்சாரியர்கள் ருத்ராட்சத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை சுமந்தபடி மங்கள வாத்தியங்கள் இசையுடன் சிவகோஷங்கள் எழுப்பி வலம் வந்தனர். குடும்ப பிரச்சனையில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டதால் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செவிலியர் சிவரஞ்சனியை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் காலதாமதமாக வந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. செவிலியரின் மரணத்திற்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கொட்டும் மழையில் மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். ஜவ்வாது மலை கிராமங்களுக்கு வழங்கப்படும் 25 டூ-வீலர் ஆம்புலன்ஸ் அடுத்த கட்டமாக பாதை வசதி இல்லாத மற்ற மலை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேசிய பழங்குடியின விழாவை சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா வளாகத்தில் துவங்கி வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவில் உள்ள 703 பழங்குடி இனங்களில் தமிழகத்தில் மட்டும் 36 பழங்குடி இனத்தவர்கள் வாழ்வதாக கூறினார். பழங்குடியினர் தயாரித்த கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் என 60 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வனம் மற்றும் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்பித்ததன் விளைவாகவே வனப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வனப்பகுதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். திருப்பூர் மாவட்டத்தில் வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களும் வேளாண்மை துறை அலுவலர்களும் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் குறித்த விவரங்களை கிராமம் வாரியாக சர்வே எண் வாரியாக பதிவு செய்து வருகின்றனர். இதில் பல்லடம் அருகே டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்ட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுமாறு உற்சாகமூட்டினார். இலங்கையின் மேற்கு ஆழ்கடலில் நடத்திய சிறப்பு ரோந்து நடவடிக்கையின் போது 165 கோடி ரூபாய் மதிப்பிலான 66 கிலோ ஹெராயின் கடத்தி வந்த 6 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆழ்கடல் மீன்பிடி படகுடன் இலங்கை காலை துறைமுகத்துக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நாட்டில் இருந்து ஹெராயின் கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த அக்கொண்டப்பள்ளியில் பசவேஸ்வர சுவாமி கோவில் திருவிழாவின் நிறைவு நாளில் கௌரி அம்மன் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அம்மன் வேடமிட்டவர்களிடம் துடைப்பத்தால் அடிவாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். துடைப்பத்தால் அடிவாங்கி வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது.